மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கியம் என்னன்னா, தம்மை போல தேவனை போல பேசுகிற ஒரு திறனை மனிதனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் திருப்பி கொண்டீங்கன்னா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. முதன் முறையா மனுஷன் பிசாசோட பழக ஆரம்பிக்கிறான். இங்கதான் எல்லாமே தலைகளா மாறிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதுவரைக்கும் கர்த்தர்ட்ட பேசிக்கின்றான், கர்த்தர்ட்ட கேட்டுக்கின்றான். அப்பெல்லாம் அவன் சூழ்நிலை மாறவே இல்லை. அவன் சூழ்நிலையில சமாதானம் இருந்தது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருந்தது. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே வாடி போவது, வதங்கி போவது, சூம்பி போவது, சுருங்கி போவதெல்லாம் இல்லை. எப்ப பிசாசுகிட்ட பேச ஆரம்பிச்சாங்களோ அப்ப எல்லாமே என்ன செய்தது? பிசாசுகிட்ட பழக்கம் விட்டு பிசாசுகிட்ட பேச ஆரம்பிச்சப்ப எல்லாமே தலைகளா மாறிடுச்சுங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். தேவனோட இருந்தா செழிப்பு, பிசாசோட இருந்தா வறட்சி. என்ன பிசாசு எப்படிப்பட்டவன் இயேசுவே சொல்றார். யோவான் 10:10, அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அப்ப யாருகிட்ட பேசுறோம், யாரோட பழகுறோங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்ட பேசுறோம், யாரோட பழகுறோம். ஏன்னா நம்ம பழகுற மனிதர்களோட பேசுறோம். நாம பேசும்போது அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறத கேட்டுதான் நாம ரிப்ளை பண்றோம். சோ கொஞ்சம் கொஞ்சமா அது நமக்குள்ள என்ன செஞ்சது? அவங்க பேசுறது வருது. நீங்க தேவனோட பழகி பாருங்க, தேவனோட பேசி பாருங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வர விட்டீங்கன்னா, அந்த தேவனோட வார்த்தை உங்களை சுற்றி சமாதானத்தை, சந்தோஷத்தை, பேரின்பத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆளுகையை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும்.